செங்கல்பட்டு அருகே பழக்கோட்டத்தில் காவலரையும் பொதுமக்களையும் தாக்கி செல்போன்களை பறித்துச் சென்ற மேலும் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இருசக்கர வாகனங்கள் 12 செல்போன்களை பறித்துச் சென்ற வழக்கில் கோவையில் வைத்து தற்போது மேலும் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். வழக்கில் ஏற்கனவே ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் மேலும் 6 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தப்பி ஓடிய 5 பேரை தேடும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். செங்கல்பட்டு அருகே காவலரை தாக்கிய வழக்கில் மேலும் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் சக்திவேல், முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் ரூபி. செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பழத்தோட்டம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசினர் பாதுகாப்பு இல்லத்தில் இருந்து 12 சிறார்கள் 2 தினங்களுக்கு முன்பு தப்பிச் சென்ற சம்பவம் பெரும் காவல்துறையினர் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையதாக கூறப்படும் 80க்கும் மேற்பட்ட சிறார்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த பாதுகாப்பு இல்லத்தில் நேற்று முன்தினம் இரவு 12 சிறார்கள் வார்டன் மற்றும் காவலரை தாக்கியதுடன் அங்கிருந்து செல்போன் மற்றும் பணம், இருசக்கர வாகனத்தின் சாவியையும் எடுத்துக்கொண்டு சென்றுள்ளனர். தப்பிச் செல்லும் வழியில் சில இருசக்கர வாகன ஓட்டிகளையும் தாக்கிவிட்டு அவர்களிடமிருந்து செல்போன், பணம் மற்றும் இருசக்கர வாகனத்தையும் எடுத்து சென்றுள்ளனர். குறிப்பாக சம்பவத்திற்கு பிறகு செங்கல்பட்டு காவல்துறையினர் 2 தனிப்படைகளை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். முக்கிய சாலைகள் மற்றும் இரவு நேர வாகனங்களில் செல்லும் நபர்களையும் சோதனை செய்தனர். குறிப்பாக சென்னை வழியாக தென் மாவட்டங்களில் சென்ற அரசு பேருந்துகளிலும் தீவிர சோதனையை மேற்கொண்டனர். இந்த நிலையில் நேற்று காலை சென்னையில் ஒரு இளைஞரை கைது செய்துள்ளனர். தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையின் தேடுதலிலும் இன்று காலை கோயம்புத்தூர் பேருந்து நிலையத்தில் மறைந்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதன் மூலம் தப்பி ஓடிய 7 பேரையே காவல்துறையினர் இதுவரையில் பிடித்துள்ளனர். மீதமுள்ள 5 பேரையும் பிடிக்கும் நடவடிக்கையில் செங்கல்பட்டு காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.